வணக்கம். துவரம் பருப்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். 2 டம்ளர் துவரம் பருப்பு நல்லா அலசிட்டு 1 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கணும். 1 கரண்டி அளவு சோம்பு எடுத்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் இதிலே சேர்த்து ஊற வச்சிடணும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பூண்டு 1 பல், பெருங்காயம் இல்லைன்னா பூண்டு ஏதாவது ஒன்று சேர்த்தாலும் போதும். 4 கொத்து கருவேப்பிலை, இதுக்கு பதில் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்க அந்த தண்ணியோட சேர்த்து அரைச்சிக்கணும். கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் இதிலே சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடணும். தோசை மாதிரி வேணா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடை மாதிரி வேணா கொஞ்சம் சொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். தோசை பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். மிக்சியை கழுவி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துருக்கேன். தோசை கல் வச்சு காய வைக்கணும். நான்ஸ்டிக்னா எண்ணெய் தடவி நல்லா தொடச்சி எடுத்துடணும். மேலே கொஞ்சமாக நெய்யாவது நல்லெண்ணெயாவது சேர்த்துக்கணும். மேலே மூடிடலாம். புளிக்க வைக்கலாம் வேண்டாம், உடனே செஞ்சிடலாம். அது மேலே பொடி பொடியாக வெங்காயம் நறுக்கியும் சேர்த்துக்கலாம். மல்லித்தழை தூவிக்கிறேன். நான் மடக்கி விட்டு எடுக்கலாம். இப்போ அதை திருப்பி விடலாம். 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செவக்க விட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடுறேன். துவரம் பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. அரைச்சதும் உடனே சுடலாம். மறுநாள் இந்த தோசை சுட்டாலும் நல்லா இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, மல்லி சட்னி சேர்த்து சாப்பிட்டா சுவையா இருக்கும். நன்றி.